எல்லாருக்கும் வணக்கம். பிளாக் ஃப்ரைடே வந்து விட்டது, நவம்பர் 28ஆம் தேதி. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் லைக் பிளாக் ஃப்ரைடே டீல் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ ஒரே தளத்தில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு அப்படி சுத்தி பார்த்து பிளாக் ஃப்ரைடே, அதாவது உங்களுடைய காசை சர்வ் பண்ணணுமா, இந்த ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, அதனாலதான் இந்த வீடியோவை நான் போட்டு உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ இந்த ஆப்போட பேர் ஃபிளிப். ஸோ ஃபிளிப் வச்சிருக்கிறவங்க வந்து என்னென்னலாம் செய்யலாம், அதாவது டவுன்லோட் பண்ணி என்றதை சொல்லி தர போறேன். தெரிஞ்சவங்க தயவு செய்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க, இது தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்ல வந்து நீங்க உதாரணத்துக்கு எல்லா கடை ஏறி 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 போய் பிளாக் ஃப்ரைடே பார்க்காம நீங்க போன்லயே வச்சு எல்லா ஃபிளையர்ஸையும் ஒரே நேரத்துல எங்கெங்கெல்லாம் பிளாக் ஃப்ரைடே நடக்குது, என்ன டீல் எல்லாம் போகுதுன்னு ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு grocery போறீங்கன்னா அந்த லிஸ்ட கூட இந்த ஆப்ல நீங்க வந்து டைப் பண்றது மூலமா ஈஸியா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். சோ பாருங்க, இந்த ஒரு ஆப்ல பாருங்க எல்லா ஃபிளையர்ஸும், எல்லா ஸ்டோரோட ஃபிளையர்ஸும் இருக்குது இதுல. சோ ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களோட காசை மிச்சப்படுத்துவதற்கு. ஸோ நிறைய ஸ்டோர்ல வந்து பிளாக் ஃப்ரைடேக்கு நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்கள் எல்லாம் சேலுக்கு போகுது. ஈவன் சாப்பாடுகளும் கூட தான். உங்களோட வீட்டுக்கு வந்து ஏர் ஃப்ரையர் வேணுமா, ஸ்டீமர் வேணுமா, வேக்யூம் வேணுமா, ரைஸ் குக்கர் வேணுமா, பாட்ஸ், அது சமைக்கிற பாத்திரங்கள் வேணுமா, சும்மா அந்த மாதிரி பிளாக் ஃப்ரைடேக்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிரயோசனமா இருந்தபடியால இந்த இதை உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படி இல்லையா, சர்ச் இதுல போயிட்டு நீங்க அந்த ஃபிளிப் ஆப்ல உங்களோட விருப்பமான ஸ்டோரை நீங்க டைப் பண்ணுங்க. ஸோ இது வந்து நான் சில நேரங்களில் ஷாப்பிங் லிஸ்டுக்காக நான் டைப் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஷாப்பிங் லிஸ்ட்ல போயிட்டு உங்களுக்கு எக், பொட்டேட்டோ, பிரெட், மில்க் இப்படின்னு போட்டீங்கன்னா வாட்சிங் லிஸ்ட்ல போய் நீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, ஈவன் லைக் grocery ஐட்டம், ரெஸ்டாரண்ட், ஆட்டோமொபைல், ஹோம் அண்ட் கார்டன், பார்மசி, பெட் ஐட்டம் எல்லாமே செலக்ட் பண்ணி நீங்க போயிட்டு என்ன சேல்ல இருக்கு, ஈவன் நாட் ஓன்லி பிளாக் ஃப்ரைடே சேலுக்கு என்ன போகுதுன்றதையும் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் இருக்கு, இதுல வந்து பிரைஸ் மேட்சிங் என்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஈவன் நீங்க ஆன்லைன்ல கூட என்னென்ன உதாரணத்துக்கு பிரைஸ்ல போகுது, என்ன சேல் போகுதுன்றதையும் கூட நீங்க டைப் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு பிரைஸ் மேட்சிங் சொல்லி தரேன். நான் அதுக்கு முன்னாடி பிரைஸ் மேட்சிங் ஆகிற ஸ்டோர்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப நான் ஒரு லிஸ்ட் ஒன்னு கொடுக்குறேன் grocery ஸ்டோர்ல, சரியா? நோ ஃப்ரெஷ்கோ இதெல்லாம் வந்து பிரைஸ் மேட்சிங் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களோட இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வால்மார்ட் நோ ஃப்ரில்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு நோ ஃப்ரில்ல கோழி இறைச்சிகள் வந்து கொஞ்சம் விலை கூடையா இருந்துச்சுன்னு சொல்லுவோமே. ஆனா இதே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரெஷ்கோ, அது வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, அப்ப உங்களால போயிட்டு வாங்க முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, உங்களோட வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த நோ ஃப்ரில் இந்த ஃபிளிப் ஆப்ப கொண்டு போயிட்டு நீங்க சொல்லுங்க, இந்த பாருங்க இந்த கோழி இறைச்சி வந்து ஃப்ரெஷ்கோல வந்து 299க்கு போட்டிருக்காங்க. சோ இதே வந்து இங்க வந்து 499க்கு இருக்கு, எனக்கு பிரைஸ் மேட்ச் பண்ணி தாங்கன்னு. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அதுல கோடை அடிச்சு பிரைஸ் மேட்சிங்ல உங்களுக்கு நீங்க இங்க வாங்குற 499 அந்த ஸ்டோர் பிரைஸ் மேட்சிங்கோட 299க்கு நீங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ இதால நீங்க எவ்வளவு காசு சர்வ் பண்றீங்க, லைக் ஆல்மோஸ்ட் லைக் $2.99 நீங்க சர்வ் பண்றீங்க. இந்த மாதிரி தான் பிரைஸ் மேட்சிங் செய்யணும். சோ நான் அப்படி செஞ்சுதான் நான் நிறைய பொருட்கள் வாங்கி வந்து காசு, அதாவது நாங்க உழைக்கிற அந்த காசை வந்து சர்வ் பண்றது. ஏன்னா கட்டாயம் சர்விங்ன்றது கட்டாயம் இருக்கணும், அதுவும் இந்த காலத்துல. சோ நீங்களும் இப்படி செய்யறது மூலமாக உங்களுக்கு பிளாக் ஃப்ரைடே டீல் வந்து நல்ல அழகா நல்ல காசு வந்து சர்வ் பண்றது மூலமா வாங்கி கொள்ளலாம். எனக்கு தெரியாது உங்களை எத்தனை பேர் பிரைஸ் மேட்சிங்கோட நீங்க வாங்குறீங்கன்னு சொல்லி. சோ உங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொன்னா உடனே இப்பவே போன்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. இதுல எந்த விஷயமும் கேட்காது, ஒன்லி உங்களோட போஸ்டர் கோட் மட்டும் தான் கேட்கும். ஏன்னா உங்களோட போஸ்டர் கோடுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டோர்ஸ் காட்டுறதுக்காக. சோ பிடிச்சிருந்தா காமெண்ட் செக்ஷன்ல எனக்கு காமெண்ட் ஒன்னு போடுங்க. இது தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.